நேரு உள் விளையாட்டு அரங்கில் காலை 10 மணிக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான் என முதலமைச்சராக பதவி ஏற்க உள்ள விஜய் கட்சி தொடங்கி 26 மாதங்களில் அவர் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து புதிய சரித்திரம் படைத்திருக்கிறார். கட்சி தொடங்கிய 3 ஆண்டுகளில் அவர் முதலமைச்சர் பதவியை எட்டிய சூழ்நிலையில் முதல் கையெழுத்து, முதல் அறிவிப்பு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. அதில் யார் யாருக்கு என்னென்ன துறை என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் 1977ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பை கைப்பற்றும் போது அவரோடு இருந்தவர்கள் பொன்னையன், முத்துசாமி, செங்கோட்டையன் என பல அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் பலர் அவரோடு உடனிருந்தார்கள். இப்போது விஜயோடு இருப்பவர்கள் புதியவர்கள். இப்போதும் செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன் உள்ளிட்டோர் இன்றும் இருக்கிறார்கள். இருந்த போதிலும் யார் யாருக்கு என்ன பொறுப்பு, என்ன துறைகள் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடையே எழுந்திருக்கிறது. அதில் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை வழக்கமாக முதலமைச்சர்களிடம் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான துறைகள் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய விஜய் வசமே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல வருவாய்த்துறை IRS அதிகாரியாக இருந்து ராஜினாமா செய்துவிட்டு அரசியலில் புகுந்து திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற அருண்ராஜ் அவருக்கு அவர் எந்த துறையில் அனுபவத்தோடு இருந்தாரோ அதே அனுபவம் வாய்ந்த நகராட்சி நிர்வாகத்துறை, பத்திரப்பதிவுத்துறை அருண்ராஜுக்கு வழங்கப்படும் என்றும், விஜயின் முதலமைச்சரின் வலதுகரமாக திகழும் புஷி ஆனந்திற்கு நகராட்சி நிர்வாகத்துறை வழங்கப்படும் என்றும், தியாகராய நகரில் வெற்றி பெற்ற அவருக்கு நகராட்சி நிர்வாகத்துறை வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல அதிமுகவிலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்திருந்தாலும் இப்போது அவருக்கு பொதுப்பணித்துறை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தமிழகத்தின் உள்கட்டுமானத்தையே நிர்மாணிக்கும், மாற்றி அமைக்கும் பொதுப்பணித்துறை அவருக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் வெற்றிக்கு மிக முக்கிய சூத்திரதாரிகளில் ஒருவரான ஆதவ் அர்ஜுனாவுக்கு அவர் ஏற்கனவே விளையாட்டுத்துறையில் ஆர்வம் உள்ளவர் என்பதால் விளையாட்டுத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அவருக்கு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மிக முக்கியமான இந்த 9 துறைகளின் அமைச்சர்கள் அவரோடு பொறுப்பேற்பார்கள் என தெரிகிறது. இந்த 9 அமைச்சர்களில் எழும்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற இந்த ராஜ்மோகன் அவர் ஆதி திராவிடர் மற்றும் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் விஜயுடன் 9 பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அந்த 9 பேரில் செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா மற்றும் ராஜ்மோகன் ஆகிய 3 பேரின், புஷி ஆனந்த் உள்ளிட்ட 3 பேரின் துறைகள் மற்றும் இப்பொழுது தெரிந்திருக்கின்றன. இதே போல அவர் முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து இடுவார் என எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. டாஸ்மாக் கடைகள் மூடப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விஜய்க்கு மிக பெரிய அளவில் வாக்களித்தவர்கள் இளம் பெண்கள் மற்றும் மகளிர். பல குடும்பங்களில் இன்று வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் சூறையாடும் அந்த டாஸ்மாக் கடைகள் விஜயால் மூடப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இப்போது எழுந்திருக்கிறது. இப்போது நாம் அவரது விஜயின் முதல் அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய முக்கிய அமைச்சர்களை பார்த்தோம். செங்கோட்டையன், புஷி ஆனந்த், அருண்ராஜ் உள்ளிட்டோருக்கு என்னென்ன பொறுப்பு என்றும், முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள விஜய்க்கு வழக்கமாக முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் துறைகளான இந்த பொது நிர்வாகம் மற்றும் காவல், உள்துறை ஆகியவையை அவர் பொறுப்பு வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல அவருக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய அருண்ராஜ் இவர் வருவாய்த்துறை அதிகாரியாக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று அரசியலில் புகுந்து இப்போது வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அவர் அனுபவம் பெற்ற அந்த துறையிலேயே அவர் அமைச்சராக பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கிறது என தெரிகிறது. மற்றொருவர் முஸ்தபா, இவர் மதுரை மத்திய தொகுதியில் PTR பழனிவேல் தியாகராஜனை தோற்கடித்து முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர், முதல் முறையாக அமைச்சராகவும் ஆகிறார். அவருக்கு சிறுபான்மை நலத்துறை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொருவர் விஜயின் வலதுகரமாக திகழக்கூடிய புஷி ஆனந்த். புஷி ஆனந்த் நகராட்சி நிர்வாகத்துறை பொறுப்பை அவர் வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விஜயின் மிகவும் நம்பிக்கைக்குரிய புஷி ஆனந்திற்கு நகராட்சி நிர்வாகத்துறை வழங்கப்படும் எனவும், போக்குவரத்து துறையிலிருந்து பல்வேறு துறைகளை வகித்த செங்கோட்டையனுக்கு அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அமைச்சராக இருந்த செங்கோட்டையனுக்கு பொதுப்பணித்துறை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
மற்றொருவர் இந்த விஜயின் முதலமைச்சர் வேட்பாளராக அவரை நிறுத்தி அவரை முதலமைச்சராக்கியதில் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படும் ஆதவ் அர்ஜுனா அவர் ஏற்கனவே விளையாட்டில் கூடைப்பந்து விளையாட்டில் ஆர்வமுடையவர். விளையாட்டுத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வத்துறை ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்படும் என தெரிகிறது. டாஸ்மாக் கடைகளை மூடும் உத்தரவை ஆதவ் அர்ஜுனா தான் பிறப்பிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாப்பூரில் வெற்றி பெற்ற வெங்கட்ரமணன் அவருக்கு மிக முக்கியமான துறையான பள்ளி கல்வித்துறை, அரசு பள்ளிகள் மூடப்படும் அவலம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை மாற்றி அமைப்பாரா என்பது வெங்கட்ரமணா மயிலாப்பூர் எம்எல்ஏவிடம் அந்த துறை வழங்கப்பட இருக்கிறது. அடுத்ததாக சிடிஆர் நிர்மல்குமார் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக என பல்வேறு கட்சிகளில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த நிர்மல்குமாருக்கு மின்சாரத்துறை இப்போது செந்தில் பாலாஜி மற்றும் எஸ் எஸ் சிவசங்கர் ஆகியோர் வைத்திருந்து டிரான்ஸ்பார்மர் முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளியான சூழ்நிலையில் இப்போது அந்த பிரச்சனைக்குரிய மின்சாரத்துறையை சிடிஆர் நிர்மல்குமாருக்கு வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிர்மல்குமார் தான் இந்த கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்றதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் அலுவலகங்களுக்கு நடையாய் நடந்து அந்த ஆதரவை பெற்றவர். மற்றொருவர் புதுமுகம் ராஜ்மோகன், எழும்பூர் தொகுதியில் போட்டியிட்டவருக்கு ஆதி திராவிடர் நலத்துறை என ஆதி திராவிடர் நலத்துறை அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் முக்கியமான கூட்டங்களில் முதல் குரலாக ஒழிக்கக்கூடிய அந்த ராஜ்மோகனுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 9 அமைச்சர்களையும் பார்த்தோம். புதுமுகமான முஸ்தபா முதல் முறையாக தேர்தலில் களம் கண்டு மதுரை மத்திய தொகுதியில் அவர் வெற்றி பெற்று பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மற்றும் சுந்தர்சி ஆகிய பெரும் தலைகளை உருட்டிவிட்டு அங்கு வெற்றி பெற்ற முஸ்தபா சிறுபான்மையினர் நலத்துறையை பொறுப்பு வகிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்க உள்ள நிலையில் அவர் கையெழுத்திட போகும் அந்த முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் மிகுந்த எதிர்பார்ப்பை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு புது அதாவது ஒரு ஜென்சி புரட்சியின் முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். அவருக்கு ஆளுநர் அருளேக்கர் இன்று 10 மணிக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கில் அந்த குரல் ஒலிக்க இருக்கிறது. அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவர் என்ன கையெழுத்தை முதல் கையெழுத்தாக இடுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.